இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் EC2க்கும் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் ECSக்கும் ஃபங்க்ஷன் as a சர்வீஸ் லேம்டாக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரெடிஷ்னல் ஐடி சிஸ்டம் இந்த எம்டி பவுல் மாதிரி இதில் எல்லா லேயர்ஸையும் நம்ம தான் மேனேஜ் பண்ணோம். அதே இது இங்கே இருக்கிற ரைஸ் பவுல் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், ஸ்டோரேஜு, நெட்வொர்க்கிங்கு, ஃபிசிக்கல் சர்வீஸ், வெர்ச்சுவலைசேஷனு, இந்த எல்லா காம்பனண்ட்டையும் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துக்குவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் EC2. இதை அப்படியே ரைஸாக விற்காமல் மாவாக்கி விற்றா அது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸுங்கிறது பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா அந்த வெர்ச்சுவலைசேஷன் காம்பனண்ட்டுக்கு மேலே ஓஎஸையும் ரன் டைமையும் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துக்குவாங்க. அதுக்கு மேலே நம்ம அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுவோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கும் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் ஃபார்கேட்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறத சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் மாதிரி தான் ஃபங்க்ஷன் as a சர்வீஸ். இதில் நம்ம ஹோல் அப்ளிகேஷனையும் டேட்டாவும் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இதில் ஈவெண்ட் மூலமாக ட்ரிகர் ஆகிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் AWS லேம்டா. இப்படி மொத்தத்தையும் செஞ்சு இட்லியாக கொடுத்தா, அதாவது அப்ளிகேஷனாக கொடுத்தா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் SaaSன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா AWSல பேக்கப்பு, கார்ட் டியூட்டி, குவிக் சைட்டு, ஒர்க் மெயிலு இதெல்லாம் சொல்லலாம். அவுட் சைட் ஆஃப் AWS நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா ஜூமு, ஸ்லாக்கு, ட்ராப் பாக்ஸு இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டீப்பரான கண்டென்ட்டுக்கு என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.